முயற்சி செய்வதற்கு முன் நமக்கு தேவைப்படும் வெளிச்சம். அந்த முயற்சி செய்ய முன்பு நாம் எதை அடைய வேண்டும் என தீர்மானித்திருக்க வேண்டும். அதனால் வாழ்க்கையில் முதல் கட்டமாக லட்சியம் தான் முக்கியம். நன்றி. அருமை அருமை, மிக அருமையான விவாதம். அடுத்த எதிர்த்தரப்பில் இருந்து முயற்சி தான் முக்கியம் என பேச வருவது மாணவி நளினிகா. முயற்சி முக்கியம். வணக்கம் நடுவரே மற்றும் சக மாணவர்களே. ஆதிசரன் கூறியது போல லட்சியம் ஒரு இலக்கை நமக்கு காட்டுகிறது. ஆனால் அந்த இலக்கை அடைய நாம் செய்ய வேண்டியது என்ன? முயற்சிதான். வாழ்க்கை என்பது ஒரு சவால். சவாலை எதிர்கொள்வதுதான் நிஜ வாழ்க்கை. அனைவருக்கும் கனவுகள் இருக்கின்றனர். ஆனால் அதை முயற்சி செய்வதன் மூலமே யாராவது வெற்றி பெறுகிறார்கள். தினமும் முயற்சி செய்வதால் தான் உயர்ந்த நிலையில சாதிக்கின்றனர். முயற்சி இல்லாமல் லட்சியம் வெறும் எதிர்க்க மட்டுமே. நன்றி. மிக அருமையான விவாதம். அடுத்ததாக லட்சியம் தான் முக்கியம் என பேச வருவது மாணவி ஜனுவர்ஷினி. நன்றாக நடுவருக்கும் தருந்து இந்த பரிசு லாபங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். முயற்சி முக்கியம்தான், அதை யாரும் மறக்கவில்லை. ஆனால் முயற்சிக்கின்றனும் நாம் எதற்காக முயற்சி செய்கின்றோம் நான் இங்கு தெரிவிக்க வேண்டும் அல்லவா? இசை இல்லாமல் ஓடும் காற்று பயனில்லாதது போல் இலக்கில்லாமல் ஓடும் முயற்சியும் பயனற்றது. என் லட்சியம் ஆசிரியர் ஆக வேண்டும் என்றால் அதற்கு உழைக்க வேண்டும். அதை தெரிவதற்கு முன் என்ன செய்வேன்? ஆதலால் லட்சியம் இல்லாமல் எந்த முயற்சியும் ஒரு சுழற்சி மட்டும்தான். என லட்சியமே முதன்மையானது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அருமை, பாராட்டுகள். இறுதியாக முயற்சி தான் முக்கியம் என தலைப்பை பேச வருவது மாணவி பரீட்சிதா. வணக்கம் மதிப்பிற்குரிய நடுவரே மற்றும் என் சக மாணவர்களே. ஜனுவர்ஷினி சொன்னது போல லட்சியம் ஒரு திசைதான். ஆனால் அந்த திசையில் பயணிக்க வைக்கின்ற சக்தி முயற்சிதான். அதுவே நம் செயலின் சக்தி. எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நடப்பதே வாழ்க்கையின் வெற்றியை தீர்மானிக்கும். உயரிய லட்சியம் வைத்திருந்தாலும் அதற்காக நாம் உழைக்கவில்லை என்றால் வெற்றி எங்கே? முயற்சி இல்லாமல் லட்சியமே இல்லை என்பதே என் வாதம். நன்றி. அருமையான வாதங்கள். அடுத்ததா அனைத்து மாணவர்கள் தங்களது தரப்பை தெளிவாகவும் விளக்கமாகவும் அழகாகவும் வாதிட்டார்கள். ஆதிசரன் மற்றும் ஜனுவர்ஷினி லட்சியம் என்பதற்கு வாழ்க்கை திசை என்றும் முயற்சிக்கே முன்னோட்டமாக இருக்கிறது என்று வாதிட்டார்கள். நளினிகா மற்றும் பரீட்சிதா வாழ்க்கையில் முயற்சி இல்லாமல் எந்த லட்சியமும் பயனில்லை என்றும் முயற்சியே வெற்றிக்கு பாதை என்று வாதிட்டார்கள். இந்த பட்டிமன்ற தளத்திற்கு தீர்ப்பளிக்கும்படி சிறப்பு விருந்தினர்கள் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல்ல இவ்வளவு தைரியமா பேசின குழந்தைகளுக்கு வந்து ஒரு கிளாப் பண்ணலாமா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப அழகா பேசினாங்க. முயற்சி லட்சியம் ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. லட்சியம் மட்டும் எனக்கு நிறைய இருக்குங்க, முயற்சி பண்ணலன்னா கரெக்ட் ஆகாது. முயற்சி பண்ணிட்டே இருக்குங்க, ஆனா எதுக்கு முயற்சி பண்றேன்னு தெரியாம இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி. ஒரு இலக்கை நோக்கி முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது ரெண்டுமே சமநிலையா இருந்தாதான் வாழ்க்கையினுடைய அடுத்தபடியை நம்ம பார்க்க முடியும். லட்சியத்தையும் முயற்சியும் பிரிக்க முடியாது. எப்படி அம்மா அப்பாவை பிரிச்சு பார்க்க முடியாதோ, ரெண்டு கண்ணையும் பிரிச்சு பார்க்க முடியாதோ, ட்வின்ஸ் ரெண்டு பேர் இருக்கீங்க, ஒருத்தர் மட்டும்தான் நாங்க நல்லா பார்த்துப்போம், இன்னொருத்தரை நல்லா பார்த்துக்க முடியாது அப்படின்னு அப்பா அம்மாவால் எப்படி சொல்ல முடியாதோ, அதே போலதான் முயற்சியும் லட்சியமும். ரெண்டுமே ரெண்டு கண்ணு மாதிரி சமம் தான். முயற்சியும் இருக்கணும், எதுக்காக முயற்சி சென்றவங்க கோலும் இருக்கணும். இந்த ட்வின்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக நம்ம ட்வின்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணணும்னு உங்க ஸ்கூல்ல யோசிச்சது ஒரு முயற்சி. அந்த முயற்சியை சரிவர நடத்தி முடிக்கணுன்றதுக்காக
உழைச்சி ஒரு குடிசை செலிப்ரேஷன் நடத்தணும்னு ஒரு கோல் வச்சாங்க. அதை நல்லபடியா நடத்தி முடிக்கணுன்றதுக்கு முயற்சி எடுத்தாங்க. இப்போ அந்த ஃபங்க்ஷனை நல்லபடியா நடத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், சின்ன சின்ன பசங்க தான் வந்து ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி ஆர்ட் பண்ணாங்க. இங்க பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு குழந்தையும் நல்லா பேசுனதும் சரி, டான்ஸ் ஆடுறதும் சரி, நல்லா ஆக்ட் பண்ணதும் சரி, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெர்ஃபெக்ஷனா தனக்கு கொடுத்த ஒர்க்கை பெர்ஃபெக்ஷனா இந்த குழந்தைங்க செய்ய எடுத்த முயற்சி, அவங்க ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு லட்சியம் வச்சாங்க இல்லையா, அதை அடையிறதுக்கு போச்சு. ஸோ லைஃப்ல எனக்குமே லட்சியம் வேணும், அதை அடையிறதுக்கு கண்டிப்பா முயற்சி செய்யணும். ஸோ ரெண்டையும் எப்போதும் ஈக்குவலா பார்க்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு உதவும். நன்றி.